கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 5இன் கடைசி பகுதி. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவருடைய தழும்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு தழும்புகள் எப்படி உருவாகும் அல்லது ஏன் உருவாயிற்று, அதற்கு யார் காரணம் என்ற இத்தனை கேள்விகளை நாம் கேட்டாலும் நாம் அனைவருக்கும் ஒரே ஒரு பதில் தெரியும். அந்த பதில் என்ன? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏக பலியாக வந்து நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் நமக்காக இரத்தம் சிந்தி இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுத்து அதன் மூலமாய் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஸ்லாக்கியத்தின் அடிப்படையில் கடவுளுக்கு தழும்புகள் உண்டாயிற்று. அந்த தழும்பு நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு அருவியாக ஊற்றெடுத்து வந்த இரத்தத்தின் அடையாளம் மாத்திரம் அல்ல, அது நம்முடைய பாவங்களை கழுவுகின்ற கிருபையின் ஆறாக மாத்திரமல்ல, அது நம்மை குணமாக்குகின்ற அருமருந்தாக இருக்கிறது. கடவுளுடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகின்ற ஒரு அற்புதமான அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அடையாளத்திற்கு அது எடுத்துக்காட்டாக நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு சற்றேறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த ஏசாயா கூறுகின்றார். அது நிறைவேறிற்றா என்று நாம் பார்த்தால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் மிக முக்கியமானவராகிய பேதுரு எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே ஏசாயா தீர்க்கன் நாம் குணமாகிறோம் என்று சொல்லுவதற்கும், அங்கே பேதுரு நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஒரே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ரட்சிப்பு. அது உண்மையான ரட்சிப்பு. அவருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் கடவுளுடைய வார்த்தை ஒழியாது என்பதை அது நிரூபிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்காக கடவுள் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் நிமித்தமாக இன்றைக்கு நாம் சுகமாக்கப்பட்டிருக்கின்றோம். வியாதியிலிருந்து ஒரு சுகம் உண்டாகி இருக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து அல்லது பாவத்தின் நிமித்தமாக அந்த தண்டனையில் இருந்து நமக்கு ஒரு சுகம் உண்டாகி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அவருடைய தழும்புகள் நமக்கு எப்பொழுதும் திறக்கப்பட்ட ஒரு கண்மலையாக அங்கே தானே நாம் சென்று நம்முடைய பாவங்களை கழுவி கொள்ளவும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய பிள்ளைகளாகவும் மாறுவதற்கான எல்லா ஸ்லாக்கியத்தையும் அவருடைய தழும்புகள் நமக்கு வைத்திருக்கின்றது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்புகளை நாம் முத்தம் செய்து ஆண்டவருக்கு தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் எல்லா விதங்களிலும் நாம் சுகமாக்கப்படுகின்றோம். இங்கே குணமானீர்கள் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுவதும், பேதுரு குணமானீர்கள் என்று சொல்லுவதும் எந்தெந்த வியாதியை குறிக்கிறது என்றால், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாத்திரமல்ல,
நம்முடைய மனதில் இருக்கிறதான காயங்கள், நம்முடைய சிந்தையில் இருக்கிறதான பயங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றையும் குணமாக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நீரூற்றாக, அன்றைக்கு எப்படி அந்த குளத்திலே இறங்கினவர்களெல்லாம் சுகமானார்களோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் காயங்களாலே நீங்களும் நானும் குணமாக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை துல்லியமாய் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அல்லவா? ஆகவே தொடர்ந்து கடவுளை பற்றி கொண்டு சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் மனதளவில் இருக்கிற வியாதி நீங்கிற்று, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கிற்று, பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் நீங்கிற்று, சமாதானம் சந்தோஷத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் என் ஆண்டவர் அப்புறப்படுத்தி போட்டு மெய் சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கிற்று என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா காயத்தையும் கட்டுகின்ற ஆண்டவராய், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவராய், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராய், வாழ்க்கையில் வருகின்ற எந்த சோதனைகளையும் பாடுகளையும் ஜெயிப்பதற்கான பலனை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அடியோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். கடவுள் தாமே அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து சுகத்தினாலும் பலத்தினாலும் தொடர்ந்து இடைக்கட்டி காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.